ஹாய் ஹலோ மக்களே, சிவன்யா கிரீன் ஆர்கானிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இந்த சேனல்ல நம்ம இப்ப பார்க்க போறது என்னன்னு பாத்தீங்கன்னா கருவேப்பிலை எண்ணெய். இந்த கருவேப்பிலை எண்ணெய் எப்படி தயாரிப்பது, இதோட பயன்கள் என்ன, இது மட்டும் நம்ம இப்ப பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி ஹெர்பல் ஆயில்னா பயன்கள் என்ன, அதோட பெனிஃபிட் என்ன, அது எப்படி தயாரிக்கிறது, இதோட எல்லா முழு விவரமும் நான் இதுக்கு முன்னாடி உள்ள வீடியோவில் கொடுத்துருக்கேன். அதோட லிங்க்கும் உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. இப்போ கருவேப்பிலை எண்ணெய் எப்படி தயாரிப்பது, அதனோட பயன்கள் என்ன, அதை இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. கருவேப்பிலை எண்ணெய் தயாரிக்க தேவையான பொருட்கள் என்னென்ன பார்த்தீங்க அப்படின்னா கருவேப்பிலை, தேங்காய் எண்ணெய். இந்த 2 பொருள் இருந்தாலே போதுங்க. ஒரு ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை ஒரு 200 கிராம் எடுத்துக்கோங்க. தேங்காய் எண்ணெய் 150 மில்லிலிட்டர் எடுத்துக்கோங்க. இது ரெண்டையும் சேர்த்து எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறம் ஒரு கடாயில், ஒரு கனமான கடாயில் தேங்காய் எண்ணெயை போட்டு நல்லா சூடுபடுத்தி கொதிக்க வச்சதுக்கு அப்புறம் அதில் இந்த கருவேப்பிலையை போட்டு நல்லா கருப்பு நிறம் வர வரைக்கும் நல்லா வைத்து கொள்ளுங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா ஆற வச்சு வடிகட்டி ஒரு கண்ணாடி பாட்டிலில் சேர்த்து வச்சுக்கோங்க. இதை வாரத்துக்கு 3 முறை நம்ம தலையில் வச்சு பயன்படுத்தணும் அப்படின்னா இதோட ரிசல்ட் நல்லாவே தெரியுங்க. இது பார்த்தீங்கன்னா என்னென்ன செய்யும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நரைமுடி, நம்மளுக்கு முன்னாடியே இளநரைன்னு சொல்லுவோம்ல, அந்த இளநரை வர்றதுக்கு முன்னாடியே இது நம்மளுக்கு தடுக்குது. முடிக்கு நல்ல கருமை நிறத்தை தருது, மெலனினை தூண்டுது. ஓகேங்களா, இது இதோட பயன்கள். இதை இறந்த செல்கள் அதை அகற்றி ஒரு நல்ல ஒரு புதிய முடி வர்றதுக்கு உங்களுக்கு இது ரொம்ப ஹெல்ப் பண்ணும். இதை நீங்கள் தொடர்ந்து பயன்படுத்தினீங்கனாலே போதும், இதோட உங்களுக்கு ரிசல்ட் நல்லாவே தெரியும். இதை நல்லா தேய்ச்சிட்டு உங்களுக்கு வாரத்துக்கு ஒரு 3 முறை தேய்ச்சிட்டு அதை நீங்கள் குளிக்கும் போது ஒரு மைல்டு ஷாம்பு அல்லது ஹெர்பல் ஷாம்பு நீங்கள் பயன்படுத்தினீங்கனாலே போதும், உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். இதே மாதிரி நிறைய வீடியோ நான் உங்களுக்கு கொடுக்குறேன். நீங்கள் கமெண்ட்ல அடுத்து எந்த எண்ணெய் போட்டால் உங்களுக்கு சூட்டபிள் ஆகும் அதுக்கேற்ற மாதிரி சொல்லுங்கள், நான் உங்களுக்கு நான் வீடியோ போடுறேன். இந்த சிவன்யா கிரீன் ஆர்கானிக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, தேங்க்யூ.